குழந்தை பிறந்ததற்காக பாற்றி வைத்து கேள்விப்பட்டிருப்போம். குழந்தையின் பாலினத்தை சொல்லவே ஒரு பாற்றி வைத்து தனது வாரிசை ஆசையாக வரவேற்க நினைத்த இர்ஃபானுக்கு வந்தது என்னமோ சுகாதாரத்துறையின் நோட்டீஸ் தான். இர்ஃபான்ஸ் வியூ என யூடியூப் சேனலை நடத்தி வரும் இர்ஃபான் சந்து பொந்து கடைகளில் ஆரம்பித்து ஸ்டார் ஹோட்டல் வரை ஃபுட் ரிவ்யூ செய்து பதிவேற்றம் செய்து வந்தார். ஒரு உணவுக்கு அவர் கொடுக்கும் ரிவ்யூவை விட இர்ஃபானின் முக பாவனைகளுக்கென்றே தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட இர்ஃபான் யூடியூப் மூலமாக லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்து வர வெளிநாட்டில் உள்ள ஹோட்டல்களிலும் ஃபுட் ரிவ்யூ செய்ய ஆரம்பித்தார். முதலை கறி, பாம்பு கறி என ரகம் ரகமாக இர்ஃபான் போடும் வெளிநாட்டு உணவு வகை வீடியோக்களுக்கு லைக்ஸ்கள் அள்ளும். யூடியூபர் இர்ஃபானுக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் அவரது மனைவி ஆலியா கருவுற்றிருந்தார். கருவுற்ற மனைவியை துபாய்க்கு அழைத்து சென்ற யூடியூபர் இர்ஃபான் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை பரிசோதனை செய்து தெரிந்து கொண்டிருக்கிறார். மேலும் துபாயில் இருந்து வந்த கையோடு சென்னையில் பார்ட்டி நடத்தி தனக்கு பெண் குழந்தை பிறக்கப் போவதாக ஊருக்கே அறிவித்திருக்கிறார் யூடியூபர் இர்ஃபான். ஜெண்டர் ரிவீலிங் பார்ட்டி என யூடியூபில் இர்ஃபான் பதிவு செய்த வீடியோ 2 மில்லியன் வியூஸ்களை தாண்டி செல்ல கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை முன்கூட்டியே அறிவித்ததாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப சுகாதாரத்துறை முடிவு செய்திருக்கிறது. மேலும் இர்ஃபான் மீது காவல்துறையிலும் சுகாதாரத்துறை புகார் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பெண் சிசு கொலைகளை தடுக்கும் வகையில் இந்தியாவில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை அறிவது தண்டனைக்குரிய குற்றமாகும். குறிப்பாக இந்த குற்றத்திற்காக 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கவும் சட்டத்தில் இடம் உள்ளது. ஆகையால் மனைவியை துபாய்க்கு அழைத்து சென்று பிறக்கப் போகும் குழந்தை ஆணா பெண்ணா என பரிசோதனை செய்திருக்கிறார் இர்ஃபான். ஆனால் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை பெண் என்று சென்னையில் பார்ட்டி வைத்து அறிவித்திருப்பதால் இர்ஃபானுக்கு எதிராக ப்ரீ நாட்டல் டயக்னாஸ்டிக் ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பாயும் என கூறப்படுகிறது. இது வெளிநாட்டுல போய் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. இன்னொன்னு இவர் இப்படி பண்றதுனால நிறைய பேர் இதை இவரை ஃபாலோ பண்ணி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ இது ஒரு ஆட் அப்படி செக்ஷன் 22 படி இது ஒரு விளம்பரமா ஆக்குறதுனால அவருக்கு 3 வருஷத்துல இருந்து ஃபைன் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உண்மை நிரூபணமானால். இதனையடுத்து மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது சுகாதாரத்துறை. யூடியூபர் இர்ஃபான் செய்தது விதி மீறலா, எந்தெந்த பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுப்பது என ஆய்வு செய்யும் இந்த குழு இர்ஃபானிடமும் விசாரணை நடத்தும் என கூறப்படுகிறது. விசாரணைக்கு பிறகு இந்த குழு அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் இர்ஃபான் மீது நடவடிக்கை பாயும் என தகவல் கிடைத்திருக்கிறது. இர்ஃபான் மீதான புகார்கள் நீதிமன்றத்தில் நிரூபணமாகும் நிலையில் அவருக்கு 3 வருடம் சிறை தண்டனை கொடுக்கப்பட வாய்ப்புள்ளது. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் திருமணம் முடிந்து மறுவீட்டுக்கு சென்றுவிட்டு சென்னைக்கு திரும்பும் போது யூடியூபர் இர்ஃபானின் BMW கார் விபத்தில் சிக்கி மூதாட்டி பலியானது பெரும் பூதாகரமானது. அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவந்ததே போதும் போதும் என ஆகிவிட்டது என வீடியோ போட்ட இர்ஃபானுக்கு இந்த ஆண்டு அதே மாதத்தில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்து பிரச்சனை வந்திருக்கிறது. இதற்கிடையே கருவின் பாலினத்தை அறிவதும் அதனை தெரியப்படுத்தும் ஸ்கேன் சென்டர்கள் மருத்துவமனைகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறையும் அறிவுறுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.